ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதிசக்தி வாய்ந்த காமதேனு பூஜை எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்ற முறையை செய்முறை விளக்கத்தோடு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். அது மட்டும் கிடையாது, நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். பொதுவாக காமதேனுவை வழிபடுறதுக்கு 3 முறைகள் இருக்குது. ஒன்று கோசாலையில் போயிட்டு வழிபடுற முறை, அப்படி இல்லைன்னா பசுவை வீட்டுக்கு கூட்டுட்டு வந்து நம்ம வழிபடுற முறை. 3வது முறை அப்படின்றது வீட்டில் சிலைகள் வைத்து வழிபாடு செய்கிறது. முதல் 2 முறை எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஆனால் 3வது முறையான சிலைகள் வைத்து வழிபடுறது எல்லாராலையும் செய்யக்கூடியது தான். மிக எளிமையான முறையில் பூஜை வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எல்லாருமே மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருட்களை வச்சு பூஜை அறையில் வழிபாடு செய்வோம். மகாலட்சுமி தாயார் காமதேனுவோட பின்பக்கத்தில் குடிக்கொண்டு இருக்கனால கண்டிப்பாக எல்லார் வீடுகளிலும் காமதேனுவோட படமோ சிலையோ வச்சுக்கிறது அவ்வளோ சிறப்பு. ஒரு வீடு கட்டி நம்ம குடி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பசுவையும் பசுக்கன்றையும் உள்ளே போக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகும். நம்ம ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னா காமதேனுவில் மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்லாமல் 30 முக்கோடி தேவர்களும் குடிக்கொண்டு இருக்காங்க. அதனால் அவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது எல்லாரும் நமக்கு அருள் புரிஞ்சு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ இவ்வளவு சக்திகள் வாய்ந்த இந்த காமதேனு வழிபாட்டை ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உரித்தான சக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அன்றைய தினத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் காமதேனுவும் ஒரு அம்பாள் தான், அவங்கள வழிபாடு செய்கிறது அவ்வளோ நல்லது. இப்போ வீட்டில் எப்படி காமதேனு சிலை வைத்து வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி காமதேனு சிலையை வீட்டில் நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் இந்த காமதேனு சிலையை தப்பாக வச்சுருக்கிறீங்க. எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே காமதேனு சிலை நம்ம வைக்கும்போது காமதேனுவோட முகப்பகுதி செவுற்றை நோக்கியும் காமதேனு பின்பகுதி நம்மளை பார்த்து இருக்க மாதிரி தான் நம்ம சிலையை வைக்கணும். நான் வீடியோவில் காட்டியிருப்பேன், நீங்கள் அது மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா காமதேனுவோட பின்பகுதியில் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறனால அவங்கள பார்த்தபடியும் காமதேனு சிலை இருக்கும்போதே அது முகம் ஒரு பக்கம் திருப்பி நம்மளை பார்க்குற மாதிரியும் இருக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம மகாலட்சுமி தாயார், காமதேனு மற்றும் காமதேனுவோட கன்று 3மே நம்மளை பார்த்தது மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது. காமதேனுவோட சிலை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு. சிலை வைக்க போகிறதுக்கு முன்னாடி சிலை வாங்கும்போது சில விஷயங்களை நம்ம பின்பற்றி வாங்கிறது நல்லது. காமதேனுவோட கன்று காமதேனுவோட அந்த பசுவோட காம்பு பகுதியை தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம வாங்கணும். அது ரொம்ப நல்லது. இல்லை இதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் ஆனால் நான் வச்சுருக்க சிலையில் கன்றுவோட வாயும் அந்த காமதேனுவோட காம்பும் தொட்டுக்கிட்டு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மஞ்சள், குங்குமம், சந்தனம் 3ஐயும் ஒன்றாய் சேர்த்து அந்த இடத்த டச் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி காமதேனுவில் 30 முக்கோடி தேவர்கள் குடியிருக்காங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனால் தேவர்கள் முகங்கள் பதித்த காமதேனு நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா பிளைனாக இருக்க காமதேனும் வாங்கி பயன்படுத்தலாம். சில சிலைகளில் ஒரு பக்கம் லக்ஷ்மி தாயாரும் இன்னொரு பக்கம் விநாயகரும் இருப்பாங்க. அப்படியும் நம்ம வாங்கிக்கலாம். உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சிலையை சிலை எப்படி இருக்கணும், வீட்டில் அதை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வழிபாட்டு முறையை பார்க்க போகிறோம். காமதேனு வழிபாட்டுக்கு சில பொருட்கள் முக்கியமாக தேவைப்படுது. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வெற்றிலை, வாழைப்பழம், பாக்கு, அகத்திக்கீரை, அப்புறம் அருகம்புல். இந்த பொருட்கள் மிக முக்கியமான பொருட்கள். காமதேனு சிலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிலைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்தெந்த பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னா பால், தயிர், அதுக்கப்புறம் நெய் வைத்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது, விசேஷமானது. இது இல்லை அப்படின்னா நீங்கள் சந்தனம், மஞ்சள், குங்குமம்,
தேன் இதை வச்சு கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது 3, 5 அப்படின்னு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வீட்டில் காமதேனு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்ம நெய் தீபம் ஏற்றி தான் வழிபாடு செய்யணும். அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு நம்ம நல்லா காமதேனுவை சுத்தப்படுத்திட்டு டவல் வச்சு அதை நம்ம தொடச்சிக்கிட்டு தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், சந்தனம் போன்ற பொருட்களை வச்சு நம்ம பொட்டு வைக்கணும். பொட்டு வைக்கும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் தேவர்களுடைய முகங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம பொட்டு வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அந்த காமதேனுவோட பின்பகுதியில் அதாவது அந்த வால் பகுதியில் நம்ம பொட்டு வைக்கணும். ஏன்னா அங்கே தான் மகாலட்சுமி தாயார் குடியிருக்காங்க அப்படின்றனால. பொட்டுகளோட மொத்த எண்ணிக்கை ஒற்றைப்படையில் வர மாதிரி பார்த்துக்கணும். அதாவது 9, 7, 11 அப்படி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு மனை எடுத்து அந்த மனையில் கோலம் போட்டு அதற்கு மேலே நம்ம காமதேனுவோட சிலையோ படமோ வச்சுக்கிட்டு காமதேனுவோட 2 பக்கங்களிலும் நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. நான் திருவிளக்கு ஏற்றிருக்கேன். உங்கள்கிட்ட அகல் விளக்கு தான் இருக்குது அப்படின்னா அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு 2 பக்கமும் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதன் பிறகு நம்ம கற்பூர ஆரத்தி அப்படி இல்லைன்னா நெய் ஆரத்தி காட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேறணுமோ அதை மனமுருகி காமதேனு அம்மாட்ட வேண்டிக்கோங்க. நிறைவாக கண்டிப்பாக நம்ம மந்திரம் சொல்லணும். ஸ்ரீ காமதேனுவே நமக, ஓம் காமதேனுவை போற்றி அப்படின்னு 108 முறை குங்குமத்தால் அப்படி இல்லைன்னா பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. வழிபடும் முறையை பற்றி பார்த்தாச்சு. வழிபடக்கூடிய நாட்கள் பற்றியும் நேரங்கள் பற்றியும் பார்க்கலாம். இந்த கோபூஜையை நம்ம வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினங்களில் செய்கிறது ரொம்ப நல்லது. நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக எந்த பூஜையை நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் பிரம்ம முகூர்த்த பூஜையில் செய்யும்பொழுது நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிரஹோரையில் இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த பூஜை செய்வதனால் உண்டாகும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூஜை செய்யும்போது 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும், ஐஸ்வர்யம் உண்டாகும், குபேர சம்பத்து ஏற்படும். மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் இந்த காமதேனுவில் குடியிருக்கிறனால குபேர பூஜை செய்ததற்கான பலனும் நமக்கு கிடைக்கும். திருமண தடை அகலும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரியே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அந்த கடன் பிரச்சனை அது விலகும். கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். நம்மளுக்கு இப்போ வருமானம் வருது, ஆனால் வருமானம் வர்றது சேர்த்து வைக்க முடியாமல் அது என்ன ஆகுதுன்னே நமக்கு தெரியாது. அப்படி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த பூஜையை மாதத்திற்கு ஒரு முறை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த பூஜையை தொடர்ச்சியாக 48 நாள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மண்டலம் செய்கிறது ரொம்ப விசேஷம். முடியாதவங்க தொடர்ச்சியாக 9 வாரம் 11 வாரம் அப்படின்னு வெள்ளிக்கிழமைகளை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதுவும் செய்ய முடியல அப்படின்றவங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை வீட்டில் செய்கிறது அதி விசேஷம். அதே மாதிரி இந்த பூஜை அப்போ கண்டிப்பாக நம்ம தட்சணை மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது. 11 ரூபாய், 21 ரூபாய், 101 ரூபாய் அப்படின்னு உங்களோட வசதிக்கு ஏற்றாற்போல் வச்சுக்கோங்க. இந்த காசை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதில் பசுவிற்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதாவது நம்ம அகத்திக்கீரை இது மாதிரி வாங்கி தர்றது ரொம்ப நல்லது. எப்போவுமே பூஜையில் வைத்த நெய்வேத்தியங்களை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் அந்த வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பசு போச்சு அப்படின்னா அதுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது தவிர நம்ம வச்சுருந்த அகத்திக்கீரை அதே மாதிரியே அந்த அருகம்புல் இவற்றையும் நம்ம பசுக்களுக்கு கொடுத்துடணும். அதை காய வச்சு நம்ம தூக்கி போடக்கூடாது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.